உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழுறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள், ஏன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரட்சிகரமான நாளாக கூட இந்த நாளை நம்ம கருதலாம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே, சட்டமன்ற வரலாற்றிலே இதுவரை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஒரு 7 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற ஒரு நிகழ்வு என்பது இதுவரைக்கும் கிடையாது. திராவிட மண், பெரியார் மண், திராவிட மாடல், என்னென்னவோ பேர் சொல்லிலாம் பார்த்துட்டோம், சமூக நீதி எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அவர்களால் நிகழ்த்த முடியாததை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிகழ்த்திருக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு புரட்சி. உண்மையாகவே நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் வைக்கலாம். ஏன்னா இது மிகப்பெரியான ஒரு துணிச்சல் வேணும் இதுக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய சமூக அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த சமூக அழுத்தம் என்பது மிக சாதாரணமானது கிடையாது. அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து இருந்தாலுமே கூட எல்லா சமூக மக்களுடைய ஆதரவும் தேவை, எல்லாரையுமே சமாளிக்கணும், மிகப்பெரிய சமூக அழுத்தம் ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையான சமூக நீதி என்றால் எது, எந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, இன்க்ளூடிங் சட்டமன்றத்தில் அமைச்சர், அப்போ இது எல்லாவற்றையும் எதிர்ப்போ நம்ம சரியாக கொடுக்குறோமோ அதுதானே உண்மையான சமூக நீதி, அதுதானே உண்மையான ஜனநாயகம். அப்போ நம்ம இத்தனை வருஷமா பெரியார் மண், திராவிட மாடல், அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அது எல்லாமே அன்னைக்கு பண்ணாத சாதனையை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் நிகழ்த்திருக்கிறார் இல்லையா. அது சாதாரண அமைச்சர்கள்லாம் கிடையாது. யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ, யார் இந்த இந்தியாவிலே கல்வி கற்கக்கூடாது என்று விதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருந்தார்களோ அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகளுக்கு பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை என்கின்ற 2 முக்கியமான துறைகளை கொடுத்து அழகு பார்த்திருக்கின்றார் திரு விஜய் அவர்கள். அது வெறுமனையா பேருக்குத்தான் நான் சொல்ல மாட்டேன். இப்போ பள்ளி கல்வித்துறையை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அண்ணன் ராஜ்மோகன் நல்ல பேச்சாளர், நிறைய புத்தகங்களை வாசித்த அனுபவம் அவருக்கு உண்டு, அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு, ஒரு செயலை செயல்படுத்துவதற்கு உண்டான தகுதி உண்டு. ஏன்னா முன்னாடி இந்த ஒரு யார் தெரியல, பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட ஆகாவுக்கும் புகழ்னாங்களே, என்ன தகுதி, உதயநிதி அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வருவார், அதுதான் அவருடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தில்லு, ஒரு தைரியம் வேணும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்றிருக்கார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், எல்லா சமூக மக்களும் திரு விஜய் அவர்கள் போட்டு போட்டாங்க. திரு விஜய் அவர்களை யாரும் சாதியாகவோ மதமாகவோ பார்க்கவில்லை, இனியும் அப்படி பார்க்க போவது கிடையாது. ஆனால் அவரை அதிகமாக எங்க வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னா வட மாவட்டங்களில் அதிகமாக வெற்றிக்கு பெற்றிருக்காரு. அப்போ தலித் மக்கள் தங்களுடைய ஒரு தலைவராக நம்ம நம்பினவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை நம்பி ஓட்டு போட வச்ச இந்த கட்சிகளாம் நம்மளை ஏமாத்திருச்சு. இந்த அதிமுக, திமுக என்ற 2 கட்சியும் நமக்கு எதிரிகளாக, துரோகிகளாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ மாற்று ஒருத்தர் உள்ள வராரு, அவர் நம்ம போட ஓட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அந்த விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய அறிவு களஞ்சியம், தமிழ்நாட்டினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய அயோத்திதாச பண்டிதருடைய பிறந்த நாளுக்கு கரண்ட்ல சிஎம்மாக இருக்கிறவங்க யாரும் போயிட்டு நேரடியாக போயிட்டு நான் ஒரு மலர் அங்கே போயிட்டு ஒரு மாலை போட்டோ எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனால் நேரடியாக அயோத்திதாச பண்டிதருடைய அந்த மணிமண்டபத்திற்கு திரு விஜய் அவர்கள் சென்று ஒரு மாலை அணிவிக்கிறார். இதெல்லாம் அந்த ஜாதிக்காக ஓட்டுக்காக பண்ணுறாரு, இது என்ன ஜாதிக்காக பண்ணுறாரு அப்படின்னு குற்றம் சொல்லலாம். நான் என்ன கேட்கணும்னா, நீ அந்த ஜாதிக்காக கூட பண்ணலையே, நீ என்ன பண்ணியிருந்த, பொது தொகுதி கேட்க வந்தா நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு படைசம மக்களுக்காக மிக முக்கியமான செயல்பற்றக்கூடிய விசிகா போன்ற கட்சிகளையே அப்படி அவமானப்படுத்திய ஒரு கட்சி தான் திமுக. அவமானப்படுத்தியவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தான் இந்த வார்த்தையை சொன்னவர். இன்னைக்கு அது அடையாளமாக இருக்காரு நம்ம அண்ணா வன்னியரசு எம்எல்ஏ அவர்கள், அவர் தான் பதிவு பண்ணார். அப்போ இப்படியெல்லாம் பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக புறக்கணிப்பையும் அவமதிப்பையும் ஏற்படுத்திட்டு இருந்த இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி. உள்ளபடியே அந்த நாற்காலியில் ஒரு உட்காருவதற்கு எல்லா சமூக மக்களுடைய ஆதரவுமே தேவைதான், நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கல. ஆனால் இவங்க சொல்லுவாங்களே சமூக நீதி, சம பங்கு, அது இத்தனை வருஷமா நீ ஏன் கொடுக்கல? ஏன் பிரதாப், கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்களே திமுக, அப்போ உங்களுக்கு தெரியலையா? நல்லா தெரிஞ்சது. பொன்முடி அவர்கள் மீது ஏகப்பட்ட அலிகேஷன். அப்போதான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டு திரும்ப சொன்னது பல பேட்டிகளில் சொன்னார். துணை முதலமைச்சர் கேட்டார்,
அப்புறம் பட்டியல் மக்களுக்கு எதிராக உங்களுடைய திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி என்று தீர்ப்பு வாங்கி கொடுத்தவர்கள், அந்த குற்றப்பத்திரிகை கொடுத்தவர்கள் உங்களுடைய காவல்துறை, திமுகவுடைய காவல்துறை கொடுத்தீங்க. நீங்க அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்திய நீங்கள் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் மறைக்கலாம் அப்படின்றதுக்காக கோவை செழியனை நாங்கள் அமைச்சராக்குறோம். ஏன் 2021 நீ வந்த இல்லையா, அப்பே கொடுக்குது உயர்கல்வித்துறை, அன்னைக்கு என்ன உனக்கு தெரியலையா? அப்போ அன்னைக்கா பொன்முடி கொடுத்த? இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் செய்யக்கூடியது மிக முக்கியமான ஒரு மாற்றம். இது சாதாரணமாக புறந்தள்ளிவிடவே முடியாது. ஒரு பெரிய மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அமைச்சரவை முதற்கொண்டு அவருடைய பணிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. குறை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு குத்தாதான் உண்டு. பொதுவாக அவருடைய ஆட்சி என்பது சிறப்பாக இருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இதே திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில் பல விமர்சனங்களை நானே முன் வச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகாக அவர் செய்யக்கூடிய அத்தனையுமே வரவேற்கப்பட்டது, சிறப்பாக இருக்குது. ஒரு இளைஞர்கள் பட்டாளம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைய அமைச்சரவை இருக்கின்றது. காலங்காலமாக அந்த சேரை விட்டு நான் எழுந்துக்கவே மாட்டேன், 90 வயசு 95 வயசு நான் தான் அமைச்சர் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த நிலையை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் மாற்றி இருக்கின்றார். அப்போ தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மாற்று அரசியலை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முன்வைக்கின்றார். உள்ளபடியே இது சரியான மாற்று. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இது ஒரு மாற்றா, ரசிக மனப்பான்மை, அது இது சொல்லிட்டு கதையெல்லாம் கூட கட்டலாம், நம்ம குறைகள்லாம் சொல்லலாம். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்கள் குறை சொல்கிறீங்க, இதெல்லாம் மாற்று கிடையாது, இது ஒரு புஸ்வானம் ஆயிடுச்சு, அதுவாயிடுச்சு, இதுவாயிடுச்சு, இது ஒரு ஹைப் அப்படிலாம் சொல்கிறீங்களா? சரி, இதெல்லாம் ஓரம் கட்டலாம். நான் முக்கியமான விஷயத்துக்கு கேட்குறேன். நான் திரு விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் நின்னாங்க இல்லையா, யாராவது ஒருத்தங்க பணம் கொடுத்தாங்களா? ஏன் போட்டாங்க மக்கள் ஓட்டு? உனக்கு தெரியுமா? அங்கே கொடுத்தாங்க, எங்கெல்லாம் 1-2 இடத்தையும் காட்டுது, சரியா? ஆனால் வெற்றி பெற்றக்கூடிய அத்தனை பேருமே மிக மிக சாதாரணமானவங்க. யாராவது ஒரு 10 பேர் வச்சுக்கலாம். நம்ம அவங்கள கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க, லட்சாதிபதியெல்லாம் இருக்காங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பான்மையவர்கள் மிக மிக சாதாரணமானவர்கள். பல பேர் கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்டவர்கள் இன்றைய சட்டமன்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அமைச்சராக இருக்காங்க. குறிப்பாக அதில் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி கமலி, அவங்களுடைய முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு பேட்டிலாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மெய் சிலிர்த்துதுன்றதை விட எப்படி சொல்கிறது, நமக்கு அதை பார்க்கும்பொழுது அப்படி ஒரு பேர் ஆனந்தமாக. முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்க அமைச்சர், 28 வயது. 28 வயதில் திராவிட இயக்கம் யாரை அமைச்சராக்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒன்றா ஆக்குவீங்க, அது கூட நீங்கள் ஆக்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் அவர்களை ஆக்கியிருக்காங்க. 31 வயதில் ஒருத்தர் அமைச்சர். பல இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையாக இன்றைய அமைச்சரவை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்குகிறார் விஜய் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆட்சியை ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாக, ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாக, ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார், அதை செயல்படுத்துகின்றார். அதனால்தான் மக்கள் அவருக்கு அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அமைச்சரவையில் இன்னும் 2 அமைச்சரவை பேலன்ஸ் இருக்குது, கொடுக்காம. நாளைக்கு அனௌன்ஸ் ஆகிடுது. ஒன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், மற்றொன்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் IUML சார்பாக யார் அமைச்சராக போகிறாங்க அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் வன்னியரசன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஆக போகிறாரு. நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கான அறிவிப்பு வெளியாகும், அவ்வளோதான். அப்போ IUMLம் விசிகாவும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்பதை CPI-உடைய மாநில செயலாளர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. அப்போது ஏன் இந்த அரசை இவர்கள் ஆதரிக்கிறார்கள்? ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் யார் என்று சொன்னால், இவர்கள் இடதுசாரிகள், மதவாதத்துக்கு எதிரானவர்கள், சாதிவாதத்துக்கு எதிரானவர்கள். திரு விஜய் அவர்கள் முதல்ல ஆரம்பத்தில் கட்சியை தொடங்கும் பொழுது அவர் மிகவும் தன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர் விசிகா, அதன் தலைவர் திருமா. இன்றைக்கான திருமா பெரும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் அந்த அமைச்சரவை நிகழ்ச்சியில். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. ஏன்னா ஒரு 7 தலித் அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்ற செய்தி அண்ணன் திருமாவிற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய முகத்திலே நம்ம பார்க்கலாம்.
அதனால தான் இந்த கரங்களை விட்டு விட்டு, எந்த கரங்கள்? சாதி, மதம், கார்ப்பரேட் அரசியல், பண அரசியல், ஊழல் அரசியல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திமுகவோட கரத்தை உதறி தள்ளிவிட்டு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய கரத்தை உயர்த்தி பிடித்திருக்கின்றார். இந்த கரம் இப்படியே இருப்பது தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஏன்னா அவங்க உள்ளபடி ஒரு தூய சக்தியா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் 2 பேருமே அலிகேஷன்லாம் இருக்கும் தான், அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. ஆனா பெரும்பான்மையர்கள் எப்படி இருக்காங்க அப்படி பார்த்தா, நீங்க எந்த கட்சியிலுமே நல்லவங்க தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியிலே பல பேர் மேல என்ன சொல்றது, கொலை வழக்கு கேஸ்லாம் இருக்குது. அப்ப இவங்களால என்ன பண்ணலாம்? இப்போ இப்படிப்பட்டவர்களா இருக்காங்க. பெரும்பான்மையாக என்ன இருக்கின்றது? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்து சமய அறநிலைத்துறைக்கு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை அமைச்சராக்கிட்டாங்க. அவர் ரொம்ப அவருடைய பேட்டிலாம் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப ஏழைன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றது, பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அவர் பார்ப்பனராக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக நம்ம புறந்தல் இல்லாமா? அதுவும் பார்த்தியா, இந்து சமய அறநிலையத்தை கொடுத்துருக்காங்க, கோயில்கள்லாம் கட்டுப்பாட்டு. குறை சொல்லலாம், நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரு குறை. அது அவருக்கான திறமைக்கு கொடுக்கப்பட்ட இடமா கூட இருக்கலாம். 7 அமைச்சர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன துறையில வரும்? நம்ம திரு விஜய் அவர்களுக்கு ஒரு சாதிய எண்ணம் அறவே இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல விஷயங்களை நானே முன் வச்சிருக்கேன், பல விமர்சனங்களை அவர் மேலே முன் வச்சிருக்கேன். ஆனால் அவருடைய செயல்பாட்டில் அது இல்லை என்று வருகின்ற பொழுது அவர் சாதிகளுக்கு எதிரானவர், மதவாதத்திற்கு எதிரானவர் என்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியுது. உண்மையாகவே இந்த அமைச்சரவை சிறப்பான ஒன்றாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாருமே சிறப்பானவர்களாகவும் சிறப்பான ஒரு ஆட்சியும் கொடுத்துட்டா உண்மையாகவே தமிழ்நாடு சமூக நீதி மண்ணாகவும் ஜனநாயக ஒரு மண்ணாகவும் மாறிடும். இப்போ இனிமேல் இந்த திமுகலாம் என்ன பண்ண போகுது, சமூக நீதி சொந்தக்காரர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை, ஒரு மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் செய்திருக்கின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவருடைய அமைச்சரவையும் அவருடைய ஆட்சி முறையும் எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் எல்லா தரப்பு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் கல்விக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதார வாழ்த்துகிறோம். இனியாவது தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகள்லாம் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கணுன்றதை நான் இன்னொரு ரெக்வெஸ்டாக வைக்கிறேன். ஏன்னா இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு புதிய சட்டம், தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கின்றது. அதை நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் செயல்படுத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. மனதார நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.